எங்க அப்பா அம்மாக்கு இதுல எந்த சம்பந்தமுமே கிடையாது. தமிழ்நாட்டை உலுக்கிய கவின் ஆணவ கொலை விவகாரத்தில் சுர்ஜித்தின் பெற்றோரும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கவின் படுகொலை செய்யப்பட்ட பிறகு சுர்ஜித்தின் பெற்றோர் நேரில் சென்று பார்வையிட்டதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லையில் மென்பொறியாளர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சுர்ஜித்தின் தந்தையும் உதவி ஆய்வாளர் சரவணன் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த விசாரணையின் போது கவினை தனது பெற்றோர் பார்க்க விரும்புவதாக சுபாஷினி கூறியதாகவும் அதனை நம்பி கவின் சுர்ஜித்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. மிளகாய் பொடியையும் கொலை செய்வதற்கான ஆயுதத்தையும் சுர்ஜித் தயார் நிலையில் வைத்திருந்ததாகவும் மேலும் கவினை சுர்ஜித் கொலை செய்த பிறகு கிரஷர் குவாரிக்கு சென்று அவரது ரத்தக்கரை படிந்த ஆடையை எரித்து அழிக்க சுர்ஜித்தின் தந்தை அறிவுறுத்தியுள்ளார். அவரது இருசக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட்டை அகற்றவும் அறிவுறுத்தியிருக்கிறார். சுர்ஜித் செய்த குற்றம் குறித்து அவரது தந்தை சரவணனுக்கு தெரிந்தும் காவல்துறைக்கு அவர் தகவல் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் சரவணன் தனது மனைவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்தவர் ரத்த வெள்ளத்தில் இருப்பதை பார்த்துள்ளதாகவும் சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சுர்ஜித்தின் தாய் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரது தந்தையும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டால் அவர் சாட்சிகளை கலைத்து விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கலாம் என்பதால் இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.